ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி ஆசிட் அண்ட் பேஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். நான் தான் உங்கள் சஹரா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தி சயின்ஸ் கிளாஸ் ரூம் வித் சஹரா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவோ சொல்யூஷன்ஸ் இருக்குது, எதேதோ இருக்குது. இதில் எது ஆசிட், எது பேஸ் அப்படின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதை ஃபஸ்ட்டு அர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் முன் வைக்கிறாரு. ஆசிட் பேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொள்கைகளை அர்ஹீனியஸ் தான் வைக்கிறாரு, சரிங்களா? அதுக்கப்புறமா தான் ஆசிட் இது பேஸு இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஆசிட் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்தது? லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது. அதாவது அசிடஸ் அந்த வேர்டு தான் இதோட ரூட் வேர்ட். அப்படின்னா புளிப்பு சுவை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ நம்ம ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறமா தயிர் இருக்குது. தயிர் அதாவது கர்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அது. அதுக்கப்புறமா எவ்வளவோ ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம குடிக்கிறோம் அது. அண்ட் வினிகர். இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் என்னன்னு யோசிங்க. ஆமாம், சோர், அதாவது புளிப்பு சுவை. அப்போ ஆசிட் அப்படிங்கிறது ஒரு புளிப்பு சுவை கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புளிப்பு சுவையோடு இருந்தால் மட்டும் அது ஆசிட் ஆயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஆசிட், பேஸ், சால்ட்டு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்குன்னு குணநலங்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஆசிட்கான கேரக்டரிஸ்டிக்ஸை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆசிட் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். கரைக்கும் போது H+ ஆயன்ஸ், அதாவது ஹைட்ரஜன் ஆயன்ஸ் நமக்கு கொடுக்கும். இப்போ HCl அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது நம்ம வயிற்றில் இருக்குது இல்லையா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ண போகிறோம், கரைக்க போகிறோம். அப்படி கரைக்கும் போது நமக்கு ஹைட்ரஜனையும் குளோரினையும் தரும். H+ அயானாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி HCl நம்ம தண்ணியில் கரைக்கும் போது ஹைட்ரோனியம் அயனாக நமக்கு கிடைக்கும். H3O+ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி H+, H3O+ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிதில்ல. இதனால் இது ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் நம்ம ஆசிடை தண்ணியில் டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நமக்கு அயான்ஸை கொடுக்கும். ஆன் கேட்டயான், அதனால் பாசிட்டிவையும் கொடுக்கும், நெகட்டிவையும் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுது. ஸோ ஆசிடை தண்ணியில் கரைக்கும் போது அது மூலிமா அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதனால் கரண்ட்டை ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது. மூணாவதாக நம்ம லிட்மஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஆசிடில் நம்ம முக்கும்போது, டிப் பண்ணும்போது அது ரெட் கலரில் மாறும். அண்ட் ஃபோர்த் நம்ம pH வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். 0லேருந்து 6 வரைக்கும் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அது ஆசிடு. 8லேருந்து 14 வரைக்கும் கிடச்சிது அப்படின்னா அது பேஸு. நடுவில் இருக்கல அது நியூட்ரல். ஸோ நமக்கு ஆசிடாக இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 6க்குள்ளே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆசிட்கான யூசஸை பார்க்க போகிறோம். எவ்வளவோ ஆசிட்ஸ் இருக்குது, பேஸஸும் இருக்குது, எவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதை ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிங் ஆஃப் கெமிக்கல் சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4. இது நிறைய விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். லெபார்ட்டரியில் மேஜராக இது இருக்குது. அதனால் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை கிங் ஆஃப் கெமிக்கல். அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்ரி, கார் பேட்ரி, வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற பேட்ரிக்கு. HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? இதுக்காக நம்ம HCl யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சிட்ரிக் ஆசிடு நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஃபுட் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சிட்ரிக் ஆசிடை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நைட்ரிக் ஆசிட், HNO3. இதை நம்ம ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நைட்ரிக் ஆசிட் ஒரு நல்ல ஃபெர்டிலைசர். ஸோ ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். அண்ட் நைட்ரிக் ஆசிட் நிறையா எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நைட்ரிக் ஆசிடை நிறைய டை க்ரியேட் பண்ணுறதுல மேஜர் பார்ட்ஸாக நம்ம வச்சுருக்கோம். ஆக்சாலிக் ஆசிட் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு. எதை க்ளீன் பண்ண அப்படின்னா ரஸ்ட்டு, துரு பிடிச்சிருக்கும் இல்லையா? அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் துணிகளில் ஸ்டெயின் ரிமூவராகவும் நம்ம ஆக்சாலிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஆசிடை பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.